ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 98 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 347 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 950 ரூபாய் இறங்கி 15,850 ரூபாயில இருக்கு 22 கேரட் கோல்டு. கோல்டு நேற்று ஒரு நாள் மட்டும் 1,190 ரூபா வந்துட்டு ரைஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ரைஸ் ஆகுதோ அதில் வந்துட்டு மினிமம் வந்துட்டு கரெக்டாக ஆகுது, கம்மியாக தான் கரெக்டாக ஆகுது. எப்போவுமே இப்படி தான். இப்போ வந்துட்டு ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 17,300 சொச்சத்துக்கு வந்துட்டு கோல்டு ரீச் ஆயிடுச்சு. 22 கேரட் கோல்டு. 24 கேரட் கோல்டும் வந்துட்டு இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே கரெக்டாக இருக்கு. பட் ஆனால் இது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தோம்னா வந்துட்டு 20,000க்கு மேலே வந்துட்டு போயிடுச்சு. ஜிஎஸ்டி எல்லாமே கால்குலேட் பண்ணோன்னா இதே மாதிரி 18 கேரட்டும் வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். கோல்டு வந்துட்டு எப்போவுமே வந்து அப்சைடு தான் இருக்கும். மேக்ஸிமம் கரெக்டாச்சு அப்படின்னா அதுக்கு ரைஸ் ஆனதுலேருந்து கரெக்டாக ஆகிறது வந்துட்டு மினிமமாக தான் கரெக்ட் ஆகும். இதே வந்து இன்னைக்கு கரெக்டான அந்த 950 ரூபா அப்படின்றதுமே வந்து இன்னும் 2-3 நாளில் வந்துட்டு கேப்சர் ஆயிரும். ஸோ அதனால வந்து நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி கோல்டை வந்துட்டு நம்ம எப்போவுமே கன்சிடர் பண்ணலாம். உங்களால் முடியலை அப்படின்னா கோல்டு பீஸை தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். கோல்டு பீஸ் வந்து 131 ரூபாயில வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கோல்டு பீஸை அக்யூமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக கோல்டை வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் கோல்டு பீஸை வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்ததாக சில்வர் பார்த்தோன்னா சில்வருமே வந்துட்டு நேற்று பயங்கரமாக ரைஸ் ஆகிருந்தது. இன்னைக்கு அதே மாதிரி சில்வர் வந்துட்டு 20,000 வந்துட்டு 1 கேஜிக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு வந்துட்டு சில்வர் 4,50,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதை வந்து நம்ம ஆக்சுவலாக வாங்குற ப்ரைஸ் தான். வாங்குறப்போ வந்துட்டு 4,05,000 ப்ளஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு சேர்த்து தான் நம்ம வாங்குவோம். பட் நம்ம கொண்டு போய் வந்துட்டு கடையில் சேல்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு 3,60,000 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா வந்துட்டு இதுலேயே வந்து 50,000 ரூபா மினிமம் வந்து நமக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது சில்வர் 1 கேஜிக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு கோல்டை மட்டுமே கன்சிடர் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். சில்வர் வந்துட்டு எப்போ வேணாலும் கரெக்டாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அண்டு இடிஎஃப் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு 10% மேலே வந்துட்டு கரெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு சில்வர் வந்துட்டு ரைஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ரைஸ் ஆகும். அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அண்டு இடிஎஃப்ஸ் எல்லாமே. அதே மாதிரி சில்வர் கரெக்டாச்சு அப்படின்னா அதே மாதிரி அதுவும் வந்துட்டு அதிகமாக கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே சில்வரை கன்சிடர் பண்ணாதீங்க, கோல்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்களோட ஃபேவரட் கம்பெனியான ஐடிசி வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ரிசல்ட் என்னன்றதை பார்த்தலாம். அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் 6% வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்துட்டு இயர் ஆன் இயர் 7% வந்துட்டு ரைஸ் ஆயிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ₹6.50 வந்துட்டு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்துட்டு February 4 சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவுமே இந்த ஸ்டாக் வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போவுமே 323 ரூபா சம்திங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனியோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ இதில் இதை வந்துட்டு நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இப்போவுமே. அடுத்தது நம்மளோட ஃபேவரட் கம்பெனியான சவுத் இந்தியன் பேங்க் வந்துட்டு இன்னைக்கு 19% மேலே வந்துட்டு கரெக்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா எம்டி அண்ட் சிஇஓ ஆன பிஆர் சேஷாத்ரியோட டைம் வந்துட்டு இந்த வருஷம் செப்டம்பர் 30 முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போர்ட் மீட்டிங்கில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட் மீட்டிங்கில் அவருமே இருந்தார். அவருமே வந்துட்டு இதுக்கு சம்மதிச்சிருக்காரு. ஏன்னா ஆர்பிஐ வந்துட்டு திரும்ப வந்து ஒரு புது சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுற வரையும் அவர் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவார். அதுக்கு மேலே ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு 19% கரெக்ட் ஆச்சு. திரும்பவுமே வந்துட்டு ரைஸ் ஆகி 14% வந்துட்டு கரெக்டாக நாட்களில் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போவுமே இந்த ஸ்டாக் வந்துட்டு புக்கை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவரோட எம்டி அண்ட் பிஆர் சேஷாத்ரி வந்துட்டு நல்லா அவர் பேங்கை வந்துட்டு க்ரோ பண்ணார். ஸோ அதனால அவர் போயிட்டா இந்த பேங்கை யார் பார்க்கறது அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு அதிகமாக அடிச்சிருக்கு. பட் ஆனால் இதுக்கு மேலே இது வந்துட்டு அவர் போனாலும் திரும்ப ஆர்பிஐ வந்துட்டு நல்ல ஒரு எம்டி அண்ட் சிஇஓ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம தாராளமாக இப்போவுமே கன்சிடர் பண்ணலாம். இந்த பேங்க் இப்போவுமே வந்துட்டு புக்கை விட கம்மியாக தான் இருக்குது. புக்குக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு கரெக்டானதுனால புக்கை விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம்.
அடுத்ததாக சிப்லாவோட புது எம்டி அண்ட் சிஇஓன அச்சின் குப்தா வந்து நாங்கள் இன்னும் ரெண்டுலேருந்து 3 வருஷம் வந்துட்டு இந்தியன் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்டை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் வந்துட்டு நாங்கள் ப்ரீத்திங் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹார்ட் பிளாக்கு, அது இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ஸோ அதில் தான் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், அந்த மார்க்கெட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போவுமே இந்த ஸ்டாக் வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளோட Q3 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 48% வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்கு. ரெவன்யூ வந்துட்டு 17% ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் சேல்ஸ் வந்துட்டு 18% ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்துட்டு 70% ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, மார்க்கெட்டில் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்றப்போ வந்துட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 48% கரெக்டானதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா அவங்களோட ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ்னால இந்த டைம் வந்துட்டு ப்ராஃபிட் அடியாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த குவார்ட்டரில் வந்துட்டு இந்த எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் வராது. ஸோ அதனால அங்கே வந்துட்டு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இல்லை. இப்போ இதனால தான் வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் இந்த அளவுக்கு டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு இன்னைக்கு வந்து 3% மார்க்கெட்டில் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இது இப்போவுமே வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரி டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் நம்ம வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்த நாட்கோ ஃபார்மா வந்துட்டு சிங்கப்பூரில் ஜாயின் வெஞ்சரில் ஒரு சப்சிடரி கம்பெனி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஆல்ரெடி 51% வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பேலன்ஸ் உள்ள 49% வந்துட்டு அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து சிங்கப்பூரில் உங்களோட கம்பெனியை வந்து ஓன் சப்சிடரியாக அந்த கம்பெனி வந்துட்டு மாறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதனால தான் நம்ம வந்து நாட்கோ ஃபார்மாவை ஒன் ஆஃப் த ஃபேவரட் கம்பெனியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவை அப்படின்றப்ப அந்த கம்பெனியை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அக்யூர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அக்யூர் பண்ணி வந்துட்டு அவங்க சப்சிடி கம்பெனியாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட செம்க்ளூடேட்டருக்கும் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கேட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த 2 மாதத்தில் வந்து அவங்களோட நோவா நார்டிஸ்கோட பேட்டர்ன் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேயும் வந்துட்டு அவங்களோட க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போவுமே கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ நம்ம வந்து தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நெஸ்லேயோட Q3 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு 45% ரைஸ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்துட்டு 19% ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர். அதே மாதிரி 7 ரூபா வந்துட்டு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்மளோட ஃபேவரட் எஃப்எம்சிஜி கம்பெனியான ஐடிசியை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடலாம். அடுத்தது கியூபிட் ஷேர் வந்து இன்னைக்கு 8% ரைஸ் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா அவங்களோட Q3 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து 34% வந்து இயர் ஆன் இயர் ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு 2% ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 8% மேலே ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு ப்ரொமோட்டர் இஷ்யூஸும் இதில் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லதாக இருக்கும். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.